ஒரு அண்ணன் தங்கச்சி எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எங்க அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை. என்ன சண்டையா இருக்கும் நீங்க சொல்லுங்க? அண்ணனுக்கு எனக்கும் சண்டைனா, இப்ப எங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைனா சொத்து சண்டையா இருக்கும். எனக்கும் எங்க அண்ணனுக்கு சண்டைனா ஏதாவது சீரு சண்டையா இருக்கும். என்ன மஞ்சள் சேலை வாங்கி கொடுக்காம விட்டுருப்பான், சண்டை. இப்ப எங்க அண்ணன் பூக்குழி இறங்குது, மாலை ஓட்டிருக்குன்னு எனக்கு தகவல் தெரியுது. அப்ப பூக்குழி இறங்குற அன்னைக்கு விரத விடணும், வீட்டுக்கு வந்துடுன்னு எங்க அம்மா போன் பண்ணி கூப்பிடுதா என்னைய. அவன் போன் பண்ணலாங்க, நானு யாரு? எங்க அண்ணன். எப்ப ஒரு மரியாதை வேண்டாமா? கூப்பிடுதாலும் கூப்பிடணும்ல. இப்ப எங்க அண்ணன் மாலை போட்டிருக்கு, மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க மனசுல கோபம் இருக்காதுங்க, எந்த விரோதமும் இருக்காது. போன் பண்ணியுமா, மாலை ஓட்டிருக்கே தெரியும்ல, நான் போன் பண்ணுன்னு சொன்னியாமே, வா, இவ்வளவுதான், வான்னு மட்டும் எங்க அண்ணன் சொல்லிட்டானா. என் வீட்டுக்காரரு என் பிள்ளைகளை கூட்டு போயிருந்தேன் நான். எங்க அண்ணனுக்கு 2 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு, தூக்கி வச்சிருக்கேன் என் மடியில, வெளியே போயிருதுன்னு வைங்க. நான் வேமா போய் அலசு, எங்க மைனி வந்து என்னத்தை போட்டு அலசுவ, போய் ஒரு சேலை எடுத்துக்கட்டு, பச்சை கலர் பிளவுஸ் போட்டிருக்கியா, சட்டை போட்டிருக்கியா, அந்த மஞ்சள் கலர் பட்டு சேலை எடுத்து கட்டு. மஞ்சள் கலர் சேலை டேலி ஆயிருச்சு. இப்ப அதுக்கு தானே சண்டை ஓட்டம். அந்த சேலை எடுத்து நானே கட்டிட்டேன். பூக்குழியில எங்க அண்ணன் இறங்குது, நான் உட்காந்து அழுகிறேன். நான் அழுகிறதே எங்க மதினி பாக்கு, எங்க அம்மா பாக்கா. இம்பிட்டு பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் சண்டை போட்டியலான்னு கேட்கா. எங்க அண்ணன் வந்த உடனே சொல்லுதாங்க, வீட்டுல எல்லாரும் சொல்லுதாங்க, ஏய் நீ உள்ள இறங்குதான்னு தெரிஞ்ச உடனே உன் தங்கச்சி மூசு மூசுன்னு அழுகுதாளேன்னு சொல்றாங்க. எங்க அண்ணன் என்னைய பார்த்துட்டு லேசா கண்ணு கலங்குது. ஏதோ ஒரு சண்டை அங்க முடிஞ்சிருது பாத்தீங்களா? ஒரு திருவிழால முடிஞ்சிருது இல்ல? கடவுளை நோக்கி நம்ம இருக்கிற விரதத்துல, கடவுளை நோக்கி நமக்கு இருக்கிற சிந்தனையில ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிருச்சு. கோயில் கூடாதுன்னா இந்த சண்டை கோர்ட்டுக்குலாம் போவோம். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த கோயில் இல்ல அப்படின்னா இதே சண்டை கோர்ட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப இந்த கோயில் எதற்காக அப்படின்னா மனிதனை நினைப்பதற்காகத்தான் கோயில்.